3 வட்டம் கூப்பிட்டு வர மாட்டேங்கிற. இவன் கூப்பிட்டா நான் வரணும். ஒரு டீப் கூப்பிட்டா வந்துருவேன். ஏன் கூப்பிட்டு வர மாட்டேன்? ஒரே மூத்திர வாடியா வருது. நீ எதுக்கு இதை மோந்து வாக்குற? எதையும் மோந்து அப்ப உனக்கான வலிக்குது. வந்தோடனே என்ன வாயை கொடுத்து வரணும் இருக்கிற என்ன ஆளு மண்டையை பாரு. வந்துட்டா டான்ஸ் மொகர மாட்டேங்க. நான் சொன்னல லூசு முண்டண்டு. அதான் நம்பினீங்களா? ஏண்டா மானே ஓ என்ன சித்தப்பா மயந்தியா இருந்தாலும் கேட்க சங்கடமா இருக்கு. என்னடா இந்த சுடிதார் எப்படா எடுத்த? சுடிதாரா? இது குருதா. என்னது குருதா? குருதா குதிரையா? குதிரை. இது குதிரை தான்டா. அக்கா மக்க இது மேல ஏறி ஓட்டணும் நம்மள காலையை ஒடிச்சு விட்டுரும். குதிரை இல்லடா, வரி கழுதை. வாரி கழுதை. நோய். சீ, 2 பேர் இந்த நோய் உள்ளவங்களா வந்திருக்காங்களே. இல்ல மிஞ்ச 2 பேருக்கு ஒரு நாடகம் நினைவு நாள் நாடகம் போட்டா தெரியும். திருப்பி கொரோனா வருதுன்றாங்க. அது 2 பேர் வாங்கி டீப்பி விட்டு பாருங்கடா. பொம்பளை ஆள் நல்லா இருக்க, இப்படி சுழி சரியில்லாம பண்ற என்ன? பாக்க அழகா இருக்க, உன் பழக்க வழக்கம் சரியில்லாம இருக்கே ஐயா. தொழில பாரு, பழக்கத்தை ஏன் பாக்குற? நீயும் தொழில பாரு, ஏன் விட்டு இதை ஏன் பாக்குற? ஓ விட்டு பாக்குற மாதிரியா இருக்குது. ஓ விட்டு என்ன பாக்குற மாதிரியா இருக்கு. எல்லாம் ஒரு டான்ஸ்னு வந்துட்ட, நீ என்னையும் பாரு. நீ எல்லாம் ஒரு பப்புனன்னு வந்துட்ட, சோளங்குருட்டில இருந்து என்னையும் பாரு, எப்படி சாமானையும் பாரு. பொம்பளை மாதிரி பேசி பழகு, ஆம்பளை பைய மாதிரி பேசி பழகு. அழகா இருக்குன்ற ஆணவத்துல ஆடாத. அழகா இருக்க ஆணவத்துல நான் ஆடுறது சரி, என்ன நல்லா பேசுறன்ற ஆணவத்துல நீ ஆடாத. அவதாரணி தங்கராஜ், பொம்பளைக்கு மரியாதை ரொம்ப முக்கியம், புரியுதா? ஆம்பளை பயலுக்கு முத கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்ற அந்த கட்டுப்பாடு முக்கியம். நீ அந்த கட்டுப்பாடை மீறுனேன்னு வச்சுக்கவே, அவனை கூட்டு போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டு போயிருவேன். நான் கட்டுப்படுறதுக்கே பொம்பளைக்கு முத அடக்கம், நாவடக்கம் ரொம்ப அடக்கம், புரியுதா? ஆம்பளை பயலுக்கு வாயடக்கம் ரொம்ப முக்கியம். இப்படி எல்லாம் எழுத்து பேசினா உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ண 3 நாள் புருஷங்காரன் இதுல ஆத்தாடி உன்னைய கல்யாணம் பண்ணி பொழந்துட்டாலும் அதை கட்டிக்க போற புருஷன் தாண்டா கவலைப்படணும். நீ ஏன்டா கவலைப்படுற? சேராசு கொடுத்த அட்வான்ஸ் படி 6 மணி வரைக்கும் நான் தாண்டி உன் புருஷன். அவன் யாருக்கு? உனக்கா? நாளைக்கு உனக்கு எவன் புருஷன் எனக்கு தெரியும். ஆத்தாடி அப்படியே ஒரே நக்கா நக்கிடுவா உனக்கு பொண்டாட்டியா ஓடி 3 காசு முண்டை ஆடி ஓட்ட காசு முண்டா. டேய் இந்த கூட்டத்துல ஒட்டு மசர வச்சு ஊரே மாத்திர கிறுக்க முடியாது. ஏன்டா ஒட்டு பஸ் இங்க பாரு ஓத்தாமல ஏன் சொந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, நான் அவுத்து விட்டேன்னு வச்சுக்கவே முடியும். யாற்று ஓத்தாமல நான் முடி அவுத்து விட்டு விளக்கமாட்ட வச்சுக்கிட்டு உனக்கு மண்டையில மட்டும் தான் ஒட்டு மசுரா. பப்புனு சூப்பர்ரா. பப்புனு சூம்புனாரு. போய போடா வெண்ண போடா. டேய் மானே, அந்த பிள்ளை சொன்னோடி கேட்க மாட்டோம்ல, கவட்டில வாய்டா. டீசென்ட்டா பழகிக்கிறதுக்கு சித்தி பச்சை என்ன வேணாலும் கேப்பேன். என்ன உன்னை மோந்து வாக்க வந்தியா? மண்ணலி போட வந்து உனக்கு அசிங்கமா இல்ல? எழுத்து பேசுறேன், ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எதிர்ப்பா பேசுறேன், உனக்கு அசிங்கமா இல்ல? நிறுத்தி நிறுத்துடா. இதுல துப்புடி செடி வளர, நீ இதுல துப்புடா. ஆளு மண்டையும் பேர பாரு, பவதாரணி பேர்களை பாரு. தங்கராஜ் என்னைய போட்டு தொங்குராஜ் வந்து தொங்கி பாரு, தொங்கி அத்து விட்டு போடி. மொகரைய பாரு, மூஞ்சிய பாரு. வந்துட்டியா? 4 3 7 இதை புடிச்சுக்கணும். ஆத்தாடி நீ வந்துட்டாலும் எங்க ஒரு மாதிரியாத்தா என்னைய புடிச்சுக்கிட்டு யாராத்தா கணக்கா வந்து பேசுறியா? அடையப்பா ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவு வாடி நிக்குமா கொக்கு. நீ சரவண போய் நக்குடி. ஆமா 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 கம்மாய்க்குள்ள கிடந்துச்சு அங்க அழுத்தி. நீ போடா எம் சித்தலிப்பு. இழுக்கிறீங்க பொம்பளை பிள்ளை டீசெண்டா பேசி பழகு, புரியுதா? மரியாதையா பேசி பழகணும், புரியுதா? மரியாதை கொடுத்தா மரியாதை. மரியாதை தலைவாசல் மிதியாதுன்னு எதுக்கு சொல்லிருக்காங்க? நாங்க மரியாதை ஆளுதான் நல்லா புரிஞ்சுக்க. பெண்கள்னாலே மரியாதை கொடுக்குற ஆளுதான்றத நீயும் புரிஞ்சுக்க. அப்படியா? ஏதோ வந்தப்ப பெண்களை என்னென்னமா பேசுனீங்க? என்ன பேசுன? நான் பப்புனுக்காரன் என்னமா வந்து பேசுறேன். பப்புனுக்காரன் கருத்தா சொல்லு, 4 காமெடியா பண்ணு, நோட்டீஸா படி, நடிகர்களுடைய பேரை சொல்லு. சரி, அதுக்கப்புறம் பொத்திக்கிட்டு உள்ள போய் ஓக்காடுறா. உனக்கு என்ன வலிக்குது? அட நோத்தாம என்ன பேசுவல பாரு. நான் என்ன பொம்பளை பத்தி தப்பா பேசுறேன் நீ கட்டடா. என்னடா நீ பேசல? அப்ப உன் வர்க்கம்ல உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? யாரு பண்ணாம அப்படி உட்கார்ந்திருக்காங்க? சரி, உன் வர்க்கம் மட்டும் பேர் உட்கார்ந்திருக்காங்கல, நான் உன் வர்க்கத்தை பேசுற தப்புனே கூட வச்சுக்குருவான். இப்ப நான் தப்பா ஒத்துக்கணும்னா, சரி, இங்க இருக்கிற பெண்கள்ல எத்தனை பேர் உங்க மாமியார் கூட ஒண்ணா உட்கார்ந்து நாடகம் பார்க்கற கை தூக்குவோம்? அப்போ அந்த ஒண்ணு இறக்குச்சு வித்த விட்டா போயிடுச்சு. ஆனா தூக்க மாட்டோம். ஏன் எப்படா மாமியால போட்டு தள்ளுறது தெரியுங்க? அப்படி சொல்லாதீங்க, நாங்க தூக்க மாட்டோம். ஏன்னா மாமியாளுக்கு ஒரு மரியாதை.
ஏது மாமியான்றது அம்மாவுடைய இடம். அம்மா இடத்துக்குரிய மாமியால நம்ம அசிங்கப்படுத்தலாமா? எந்த ஊர்ல பார்த்தாலும் மாமியா சண்டை மருமக சண்டை மாமியா சண்டை மருமக சண்டை. ஏதாவது ஒரு ஊர்ல மருமையனு மாமனார்னு அடிச்சுக்கிட்டான்னு பேர் இருக்கா? கிடையாது. ஏன் தெரியுமா? நாங்க ஒரு சரக்கு வாங்கி ஒரு கப்பை ஊத்தி ஒன்னா குடிப்போம். இப்படி இருக்க முடியாது. அப்ப கூட எச்சு கலப்பல எச்சு டம்ளரை வாங்கி தான்டா குடிக்கிறோம். நாங்க எதையும் குடிப்போம், எதை வேணாலும் குடிப்போம். தம்பி என்ன சொன்னீங்க? எதை வேணாலும் நம்ம குடிப்போம். அப்ப சித்தப்பா சொல்றத கேப்பே கேட்க மாட்டியா? கேப்பே. நான் என்ன சொன்னாலும் கேட்கணும். கேப்பே. நீ யாரு? உனக்கு மயன். அப்படி கீழே உட்காரா. எதுக்குடா உட்கார நீ? சாபாஸ் மேடம், நீங்க அப்படி திரும்புங்க அந்த பக்கம். அப்படியே நேர போய் அவன் வாயில ஒண்ணு கடிச்சு விடு. என்ன குடிக்க மாட்டேன் நினைக்கிறியா? பொம்பளை மூத்திரத்துல மட்டும் போதை ஏறுதுன்னு சொல்லட்டும், நான்லாம் பாத்ரூம்லயே படுத்துக்கிருவேன். ஆமா, பாத்ரூமையும் அப்படியே கழுவி விட்டுரு. வெக்கம் இல்லாம பொம்பளை புள்ள பேசுற, வெக்கம் இல்லாம வந்துட்டு அரட்டி பேசாத. இந்த உருட்டி பேசி நீ உட்கார வச்சு போகணும்னு மட்டும் நினைக்காத. நீ கத்தி கேசி உன் பெண் வர்க்கத்துக்கிட்ட டான்ஸ் காரப்பல சூப்பர் பேர் வாங்கிட்டு போறா அப்படின்னு நினைச்சுக்க தெரியாத? யாரு? நான் அப்படி நினைக்கிறதா இருந்தா உனக்கு 10 பேர் சப்போர்ட் பண்ண, எனக்கு 50 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. முத எத்தனை பேர் உட்கார்ந்திருக்கேன்னு பாடுறா. ஆண் வர்க்கத்தை விட எங்க பெண் வர்க்கம் தலையில எண்ணி பாடுறா. யாரு சொன்னா? எங்க ஆம்பளை பையன் சார்பா ஆண் வர்க்கம் ஒரு கை தட்டுங்க பாப்போம். பாத்தியாடி பாத்தியாடி ஓத்தா மகளை பாரு பாரு, உன் புருஷங்கள பாரு. ஏன் புருஷங்களா? ஏய் உள்ள பொண்டாட்டிகளா உட்காந்துருக்க நாசமா போறவனே. எங்க உன் வர்க்கத்தை யாராவது சொல்ல சொல்லு. இப்ப உன் ஆண் வர்க்கம் கை தட்டுச்சுல, ஆமா ஏத்தா நம்ம பெண் வர்க்கத்தை காப்பாத்துறதுக்கு தட்டுக்கத்தா கையா. சாகுடா சாகுடா. 50 புருஷன் சம்பாதிக்கிற காசு உள்ள பூச்சி மாதிரி இருந்து எடுத்துட்டு புள்ள எதிரிடா, நமக்கு எதிரியா மாறிச்சுடா. தம்பி இந்த சக்கலத்து முண்டைக்கு இங்க கை தட்டுறீங்களே தம்பி, என்ன சித்தப்பா? எதிரி இல்ல, எதிரியா ஆக்கப்பட்ட உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சக்காலத்துக்கு ஏத்துக்கிட்டு நீங்க கை தட்டினீங்க. வெள்ளி செவ்வாய்க்கு புருஷன்கிட்ட விளக்கமா புருஷன் விளக்கமாத்தால் அடிச்சா ஏன்ட்ட அனுப்புங்கத்தா, நான் பாத்துக்கிறேன். உங்க புருஷனுக்கு அப்ப 2 நாள்ல கை இழுத்துறான். இவகிட்ட அனுப்புனா இல்லப்பு கண்டி பெண்கள் அடிக்காதப்பு அப்படின்னு கண்டிஷன் புத்திமதி சொல்லி அனுப்பு. நீ புத்திமதி சொல்றாள். அவங்க வெக்கமா இல்ல? இவளுக்கு ஏத்துக்கிட்டு கை தட்டிங்கல்ல, இப்ப ஸ்டார்டிங் போட்டி ஆரம்பம். வா, இன்னைக்கு உனக்கு சப்போர்ட் பண்ற ஆளுகளா எனக்கு சப்போர்ட் பண்ற ஆண் வர்க்கமா பாத்துக்குருவான். பாப்போமா? பாடி பாப்பா. குண்டியில் அடிக்காதரா, பூதிக்கால் ஏற்கவே பின்னாடி பிடிக்காதரா. இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன வேணா பண்ணுவேன். போட்டி ஆரம்பம். போட்டி ஆரம்பம். அந்த பொம்பளை குளிக்க போட்டினா? ஆமா, குளிக்க போற உள்பட கழட்டி. எதுல போட்டி? போட்டி ஆரம்பம். உனக்கு சப்போர்ட் பண்றாங்கல்ல, வா போட்டி போட்டு பாப்போம். என்னைக்கு என் மயன் தங்கராஜ் ஒரு டான்சர்ட்ட தோத்து போறானோ இல்லை மாப்பிள்ள, அன்னைக்கே மேடையில நாடுகிட்டு செத்துருவான்டா. இன்னைக்கு நீ தோத்துருவாங்கிற எனக்கு தெரிஞ்சு வச்சு. எப்படி? ஏன்டா பொம்பளைய தானே ஆம்பளையில காணும்ல? அப்படி இல்ல, ஆண்களோட பாதுகாப்புக்குள்ளதான் பெண்கள் உட்கார்ந்திருக்காங்க. பாதுகாப்பு என்னத்த பாதுகாப்பு கொடுத்தோம் நீ புடுங்குன? என்னது? ஒரு பெண்ணாகப்பட்டவ தனியா ஒரு சுதந்திரமா போக முடியுதாடா? நீ என்ன பாதுகாப்பு கொடுத்தேன்ற இவ்வளவு பெருமையா பேசுறீல? பசுமந்தேவரையாவ அவங்கள பெத்தது யாரு? இந்திரா தேவி அம்மையார்ன்ற ஒரு பெண்மகள் தான் பெற்றிருக்காங்க. இந்திராணி அம்மையார். அப்பயுமே பெண்களுக்கு தாண்டா மரியாதை இருக்கு. ஏதோ உக்காந்து இருக்கீங்கன்ற என்னடி? சரி, அப்படியே இந்திராணி அம்மையார் பெத்தாலும் பெத்தது ஒரு ஆம்பளை பிள்ளை தானடி. இங்க பார், நாங்க பெண்களுக்கு போய் மரியாதை கொடுப்போம். ஆனா உன்னை போல வாயாடி முண்டைக்கு கிடையாது. ஏன்னா உன்னையெல்லாம் புருஷனை 2 நாள்ல வித்து புருவ அர்த்தம். இவங்க 4 பேர் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு நீங்க வருங்காலத்துல உன்னை புழக்க போறாங்கன்னு அர்த்தம். கீழ இருந்து வாக்கையில ஒரு மாதிரி நடந்து வரும்போது நான் இருக்க மாட்டேன். பாப்பா பாப்பண்டா. ஆமா, போட்டி ஆரம்பம். ஓகே, தொகுதியை பிரிச்சுக்க. இன்னைக்கு நான் நொங்கு எடுக்கலடி. ஏண்டி சங்கு வாடி பாத்துக்கலாம். ஆஹா, அடே சித்தப்பா, ஆமா நீங்களும் கூறு ஓட்டு நல்லா பிரிச்சு வச்சிருக்கீங்க. இருக்கிறது போய் ஒன்னே ஒண்ணு வச்சுக்கிட்டு ஓரமாயி. அதனால மாடு இன்னைக்கு இழப்ப தட்டாம செய்யணும். ஓகேவா? ஆஹா, பாப்பா எந்த லெவலுக்கு வந்தாலும் வரணும் இருக்கு. மொத்த கூட்டமும் இந்த சக்கரத்துக்கு கை தட்டு இருக்கீங்க. பாத்துக்கிறேன். எப்படியா கால உங்க காலடி மண்ணெல்லாம் இருக்கிறது உறுதி. எந்திரிச்சு போங்க, பாத்துக்கிறேன்.
நெல்லடி ஓப்பன் பிளேஸ்ல அங்க என்ன மிருதக்கார புடிச்சிட்டு ஏறிட்டு போறா போடி வாடின்றது இதெல்லாம் பேசிக்கிட்டு தெரிஞ்சு அப்படி தாண்டி பேச வேண்டி திட்டி திட்டி துட்டி திட்டி பேச வேண்டி என்னடா அப்படி யாரும் ஏலவர பாரியா பேச வேண்டி இப்படி கிளம்பிட்டியான் அப்படியா பிடிக்க சித்தப்பா வந்தார வாழ வைக்க ஊரு புகழ் வந்தாலும் வரையாது பாரு நம்ம நாட்டு நிக்க வந்து முன்னேற்றி கொண்டு வந்து பொன்னான கடவுளை கேளு வந்தார வாழ வைக்க ஊரு இந்த ஊரு. இப்போ என்ன அடைஞ்சுன்னு தெரியுமா? அந்த பிள்ளை ஆடணுமான்னு கேட்டுச்சு. சரி ஜெயராஜ் ஆட வேணாம். அப்படியா நீ உள்ள வாடா உள்ள வா இது வந்தார வாழ வச்ச ஊரு ஐயோ அந்த ஒரு நிமிஷம் நான் பப்புனா இருந்திருக்க கூடாது. நீ வந்து கீழே வந்து இடுடா எச்சுக்கல முண்டை அவ என்னைய மட்டார்னு அடிச்சுக்கிறா இளவட்ட கல்ல வச்சு நீ கையை பிடிக்க வேண்டியானே இளவட்ட கல்ல லேசா வலி சலக்கு சலக்கு சருக செய்யல சலக்கு சலக்கு சலுப்பு சலுப்பு சலக்கு சலக்கு சருகல சலக் சலக் அது லூஸ் அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம் ஐயே அப்பா லூசா இருந்தா துணியை சுத்திக்கிறேன்னு மண்ணல்லி உள்ள ஓட்டுக்கு கருப்பு கிடைக்கும் மண்டை மேல கொண்டு ஓட்டு ரவுண்டு கொண்டு கொண்ட மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு கொண்ட மேல ஓட்டு. என்னடா அடுத்தவன் பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுறேன் அடுத்தவன் பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுறேன் கட்டுன புருஷனுங்க கம்முட்டுதான் தான் கிடைக்கா கட்டுன அது மாத்திரம் பட்டுக்கிருமா நான் உங்களை தொட்டா மட்டும் நொட்டிக்கிருமா காலையில இதே மாதிரி ஆடுறா நானு நான் எப்படி காலை தூக்குனேன் ஆமா அதே போல காலை தூக்கணும் காலை தூக்கிராத தூக்கறேன் போட்டினா போட்டிட்டேன் தூக்கணும் டென்ஷன் ஆகுறானே பாத்தியா? மேடம் இப்ப என்ன கண்டு டான்ஸ் காரி பயந்து ஓடிட்டா அண்ணே பாருங்க லூசு முண்டை தூக்கி திருத்திட்டு ஓட்ட ஏய் ட்ரெஸ் மாட்டிட்டு வர்றாடா. ரச மாத்திட்டா குழாய் குழாய் நீ முண்டமே வரலாமே ஐ நல்லா இருக்குமே நீ ஒரு டைப்பா பாத்துறாங்க நீ நாளைக்கு பள்ளிக்கூடம் போவாங்களா படுத்துருவீங்களா? அப்படி தூக்கிய கட்ட வண்டி கட்ட வண்டி ஒப்பிடலாமா? டான்ஸ் பிரிச்சு மேய்டாடா நீ யாரு பக்கம் சப்போர்ட்னே தெரியலையே அப்படியா நான் விட மாட்டேன் விடாடா ஒதுங்கி நிக்குது காரு இத புடிங்கி விட்டது யாரு ஒதுங்கி நிக்குது காரு இத புடுங்கி விட்டது யாரு? கத்தரிக்கும் பூவுன்னு நீயவா கத்தரிக்கும் பாம்பு ஒண்ணு நான் தரவா? இந்த பொம்பளையும் சேர்த்து அடிக்குது. அந்த ரோஸு சுடிதாரு கட்டக்கூடாது மண்ணை வாரி தூத்தி விட்டு போயிடுவேன் பவதாரிணி இப்படி மாமா
வாங்க பக்கத்துல. குத்தடி குத்தடி செய்யலக்கா. குத்தவா அவங்க என்ன தெரிஞ்ச மாதிரி சிரிக்காங்க. உங்களுக்கு என்னடா அப்ப புரிஞ்சு ஏன்டா பல்ல சிரிக்கிறிய? அரே குஞ்சு மணியை கடிச்சு புடிங்க. எனக்கு வலிக்காம கடிங்க. நீ மூடுப்பா. நீ தொரப்பா. அப்பா நீ வாசிப்பா. சரிப்பா. ஒதுக்கி நிக்குது காருக்காக புடுங்கி விட்டது யாரு? காத்தடிக்கும் பாம்பு ஒண்ணு நந்தரமா. கொத்தடி கொத்தடி செய்யலக்கா. இந்த 4 பேர் இடத்த காலி வந்துட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? பாத்துக்கிறோம் முடியாது. அப்ப நம்ம விட முடியாது. அவங்க போல நம்ம கிளம்பிடுவோம். பாப்போமா புடிய வச்சார. குத்தடி குத்தடி சைலக்கா குடிஞ்சு குத்தடி சைலக்கா. உனக்கு தார பத்தாட்டியை எடுத்து வாரேன். அடியம்மாடி உனக்கு இது பத்தாது. அட எங்கேது உனக்கு இது போகாது. அந்த அந்த பாரியில தம்பி கையும் படக்கூடாது தலையும் படக்கூடாது. ஏய் அது வேறு ஓரஞ்சம் பண்றத பாரு. உனக்கு அடிக்க மாட்டேங்குது, கை தட்ட மாட்டேங்குது பத்தியா உனக்கு? இங்க உட்காந்துருக்க யாருக்குமே காலையில சரக்கு கிடைக்காது. யாரு? நாங்க காய்ச்சுவோம். ஆமா தங்கராஜ் நக்குனாரு போனேங்கிட்டு. வாச்சி மாமா வாய தோற. ஏய் பப்புனு கொடுக்க கூடாது. போடுங்க. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். வேல் முருகாவிற்கு வேல் முருகா ரோஹரா. ரோஹரா. சந்தன பூசுங்க, குங்குமம் கொடுங்க. சந்தன பூசுங்க, அரோகர பாருங்கள், வருவது பாருங்கள். வருவது பாருங்கள். அண்ணனுக்கு வேவே, முருகனுக்கு வேவே. சந்தனுக்கு வேவே, முருகனுக்கு வேவே. நாளை பின்ன உனக்கு கம்பெனி தர மாட்டேன். அப்படிதான் சொல்ற. சகடக்காளி கம்பெனி எடுத்துடுற. ஏன்டா? குன்றத்தில் டான்ஸ் சும்மா கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு சுத்துறானா. ஆல்ரவுண்டுக்காரன் செருப்படி வாங்க ஏய் போறேன். அந்த அந்த உங்க 2 பேர்த்தையும் இழுத்து விடுறது இந்த முன்ன 3 உட்காந்துருக்கு. நான் விட மாட்டேன். நான் அப்படியே விட்டு போறாளா பாத்துக்குருவான். மாமா விடவே கூடாது. தம்பி என்ன சித்தப்பா? அந்த பிள்ளையோட டான்ஸ் கீழே தானே பல்ட்டி அடிச்சிச்சு. சித்தப்பா சொல்ற கேளு. ஆ. கொட்டை மேல ஏறி அங்க இருந்து தப்புடா. 108 முத வர சொல்றா. அப்படியே அள்ளிட்டு போய் சோரி முடிக்க சரியா இருக்கு. நீ வாட்டுக்க நான் தவ இந்த பிள்ளை நீ நோட்டிட்டு போத்துக்க. கொண்டே ஒரு பாத்துக்க ஒழுக்க மாதிரி இருக்க. A for Ambika, B for Parvati, C for Chitrado. A for Ambika. யார் மறந்தாலும் ஜெயராஜ் மறக்க மாட்டேன். ஓடி பப்புன்னு சூப்பர்ரா. இங்க வர்றா. ஆஹா ஒண்ணு ஓடிடுச்சுடா. உன்னை யாரு கழுப்புது? ஏய் பாப்பா.
அந்த அது எங்கே உட்காருது அது அந்த அதுதான் எனக்கு அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பு தாய்மார்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த தலைக்கு ஒரு 1000 ரூபா போட்டு கொடுத்து என்ன வாச்சிங்கப்பா. கூட்டத்தில் குனிஞ்சு நிற்கிற குருவமா சொல்லு. எதுக்கு பேசல? நீ நிக்க சொல்லு, நான் வாயை துருத்துக்கிறேன். ஆஹா வாதுக்குறோம். சந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்கமா ஒரு சேலைய வெட்டு தம்பெடுத்தா சொல்லி அடிப்பே காலை எப்போல் புள்ளி கூதிப்பே பாட்டெடுத்தும் கத்து கொடுப்பே போட்டு ஒரு சொத்தி எடுப்பே சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க ஒரு சேலையை கட்டு ஓயாம செவரொட்டியை கொடுக்காதம்மா லூசு கழுதுங்க. ஏண்டா அவரு ஆமா பிசுன்னு இருக்கதான் கழுவ போறேன் போட என்ன சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு அதை விட ஒழுங்கா விழுக முடியலையடா. நீங்க மூக்கடைல குத்தணும். அவர் தானடா மிச்சத்தை அந்த பெட்டியில கொஞ்சோண்டு மிருதங்கத்துல கொஞ்சோண்டு ஊற்றி அதான்டா பெய்ய போகுது. சும்மா இடனே பூச்சி உள்ள இருக்கு. பெட்டியை பக்கம் வந்து செத்த மூளை கொய்யாப்பழம் ஊற்றி விட்டா ஒரு நாள் அப்படியே குடிச்சிருவேன் ஃபுல்லாத்தையும். சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு
ஐயோ இந்த சக்கலத்தை இன்னும் ஆடுவாளே இவள வேற சலங்கையை கட்டி விட்டா. அத டான்ஸுக்கார பிள்ளை கூட அந்த கணேசு போலே எனக்கு குத்தி விடு. ஆம்பளை நாதியத்து கிடக்குறேன். இதெல்லாம் யாரு விட்டு காசு? புள்ள புரிஞ்ச சம்பாச காசு, களவாண்டு வச்ச காசு. அவ எப்படி காசு வச்சிருப்பாங்க? வந்து வாங்கி குடிச்சிட்டு போ. அடே மானே, நீ கவலைப்படாத, நான் உனக்கு குத்துறேன்டா. நீ எனக்கு சட்டியை கட்டி குடுறா. அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பு தாய்மார்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி கடந்த வணக்கம். ஐயோ இந்த காசுக்கு 4 கோட்டு 5 ஓல்டு பங்கு வாங்கலாமே. ஆம்பளைய நாதி திருறமே. அதத்தே ஆம்பளை சரக்காய் கொடுக்கறது இப்படி இதுக்கு புள்ள கடுகட்டா போக்கல கலவட்டது இங்கே கொடுக்குதுங்க. பேசாம நீ டான்ஸரா மாறிடுவே. அப்புறமே சங்கோஷ் சொல்றேன். அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, அண்ணாத்து வெங்கடா ஒத்திக்கோ ஒத்திக்கோ, அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, அண்ணாத்து வெங்கடா ஒத்திக்கோ ஒத்திக்கோ, காட்டோட மேயும் குருமாரி போட்டாட நமக்கு சாப்பாடு, காட்டோட மேயும் குருமாரி போட்டாட நமக்கு சாப்பாடு. அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, அண்ணாத்து வெங்கடா ஒத்திக்கோ ஒத்திக்கோ. எனக்கு வேற மாதிரி தெரியுதுடா. தட்டக்கூடாது. ஒரு நிலவு மலரும் நடன புரியும் கலையரங்கம், கவிதை முழுதும் மந்திரம். இல்ல இது எப்படி ஒரு பெண்மணி ஆட முடியும்? ஓவா உன் புருஷன் காசு சும்மா வருமா? ஏய் நிறைய பேர் இப்ப கொடுத்து மட்டும் ஊக்குல காசு ஊத்தையில நெரிச்சு கொடுத்த. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா தங்கராஜும் சரவணகுமார் தான் காரணம். அட அப்பா அவன் பண்ண நான் ஏத்தா ஆடணுமாத்தா ஆடணுமா? ஆட வேணாமா? வேணாம் நோனம்னு விரட்டி விடுறான். அப்பா ஆட வேணாம். இவ பேர கல்யாணம் முண்டி ஆட சொல்ல காது அத்து புடுவேன். ஆட வேணாம் வேணாம். அவன் முக்காவாசி சம்பளத்தை கலெக்ட் பண்ணிட்டா. நீ என்ன இடிச்சுக்கிட்டு தெரியுமா? ஒரு நிலவு மலர் நல்லா இருக்கு. என்ன மனசுக்கு வர வேண்டியனே. பரவாயில்ல, நான் சீடை உருண்டை வச்சிருக்கேன். வண்டியாரன்னு எல்லாம் கொடுத்தேன் எல்லாருக்கும். அடுத்த ஒரு ஆட்டம் இருக்கு. உனக்கு எதிர்ப்பு நிறைய இருக்குடா. இந்த ஆட்டத்துக்கு வந்து நானும் பவதாரணியும் மேடையில முண்டமாவே ஆடுவோம். ஐய் ஜாலி. ஜாலியா ஓட்டப்பட தெரிஞ்சு. ஐ ஜாலியா அவனுக்கு. குத்துங்க ஏசமா. யோ என்ன ஜெனரேட்டர் சாவி இருக்கானே. யோ எதிரி முக்கு முக்கு இருக்கே, நான் என்ன பண்ணி தொலையத்துக்கு.
ஜெயராசு உங்களுக்கு சம்பளம்லாம் வேணாம்ப்பா, தேத்திட்டான் நெருக்கி. இன்னும் யாராச்சும் வாங்கப்பா. பவதாரணி, பவதாரணி அன்பளி பந்த வரைக்கும் உனக்கு சந்தோஷம். இன்னொரு முக்கியமான விஷயம், பவதாரணி உண்மைக்கு நல்ல நடன மங்கை. அன்பளிப்பு நீங்கள் வந்து காசு தான் கொடுக்கணும்னு இல்லை, செருப்பை கழட்டி கூட அடிக்கலாம். 7ஆம் நம்பரா கொடுங்க. அதையும் விட மாட்டேன். பாரு, எந்திரிக்க முடியல, போய் கொடுத்துட்டு வாடா அவளுக்கு. திறமைக்கு பரிசுங்க. நீங்க என்ன ஏன் அந்த தோட்ட கழட்டி கொடுவேன்? யாருக்கு? எனக்கா? அழகி, நீ ஒரு ஆள் இன்னும் 100 வயசுக்கு நல்லா இருப்ப. களவாணி முடிக்க கொடுத்துட்டு பயந்துட்டேன். நல்லா இருப்ப. என்ன பார்த்தா ஆத்தா உனக்கு இறக்க மனசுன்னு தெரியும். அதாச்சும் இறக்கப்பட்டு இத்தனை பேர் இருக்கிறப்ப நீ வந்து என் மானத்தை காப்பாத்தின பாத்தியா? உண்மைக்கு நான் தலை வணங்குறேன். பாத்தியாடி, ஓ வர்க்கும் என் பக்கம் அப்படியா? அப்ப சொல்லி கொடுத்துருக்கா. நான் சொல்லவே இல்லை. இன்னைக்கு அந்த வானத்தை ஆக்கவே இல்லை. செய்யறேன் சரியா? எங்கள் இருவரையும் பாராட்டி எங்கள் இருவரையும் பாராட்டி எங்களுக்காக கைதட்டி உற்சாகப்படுத்திய அன்பு தாய்மார்களுக்கும் அன்பு ரசிகர்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி கொடுத்த வணக்கம். தாய்மார்களுக்கும் வணக்கம். அதனால கண்ணி கரிச காட்டு பூவே. இன்னைக்கு எங்க அண்ணன் நாடகம். ஹலோ. இருறா புதிக்கல். இன்னைக்கு மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்துவான், எனது உடன் பிறந்த சகோதரன், எனக்கு உயிருக்கு மேலான நண்பன், அன்பு அண்ணன் ஜெயராஜ் அண்ணன் நாடகத்தில் டான்ஸ் பப்புன் டான்ஸ் பேர் வாங்கணும்ன்ற ஒரு வெறியோட ஆடணும். நல்லா இருந்துச்சாத்தா? தட்டுங்க தாகையா. நன்றி 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 நன்றி. இந்த புகழ்லாம் எங்கள் அண்ணன் அமைப்பாளருக்கு போனோம். உங்கள் அன்பு எங்களுக்கு எப்பயும், உங்கள் அன்பு கண்டிதே கை தட்டுலாம் சரி. பப்பு டான்ஸ் முடிச்ச உடனே அடுத்து நாங்கள் 2 பேருமே பொம்பளை வேஷம் போட்டு வருவோம். நான் பொம்பளைடா. ஓ ஆமாம், நான் பொம்பளை வேஷம் போட்டு வருவேன். அதனால இருந்து நல்ல முறையில் நாடகத்தை அனைவரும் பார்க்கணும். யார் போனாலும் சரி, தாய்மார்கள் தயவு செஞ்சு போயிடாதீங்க. அந்த முன்னாடி உட்காந்துருக்க குரு பூஜையில தயவு செஞ்சு போயிடாதீங்க. இவன் பொம்பளை கட்டப்பெல்லாம் போட்டு வருவான். ஃபுல்லாக புருஷன் காசு எப்படி சேலையா மாதிரி இருக்கு பாரு. சேலைக்கிட்ட ஆரி ஒர்க்கு ஜாக்கெட்டு நல்லா ஆடிச்சேவாரு உண்மையாட்டம். ஆமாம், ஆரிய ஒர்க்கு ஆத்தடி. ஆமாம் ஆமாம், அந்த நாடகத்துக்கு புக்கிங் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. போன வருஷம் கொடுத்தா அந்த நாடகத்துக்கு அட்வான்ஸ் ஆமாம் வாங்கிடுவோம் கண்டிப்பான முறையில். உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி கண்ணி. அடுத்து வரும்போது நாம் காதல் செய்யக்கூடிய நேரம் போடுறா. அடுத்து வரும்போது உள்ள கொஞ்சம் சமமா ஆக்கி விடுங்கப்பா. சறுக்கிக்கிட்டே போறேன் நான். அடுத்த வருஷம் கலையரங்கம் வரும் நம்ம ஊருக்கு. பவதாரணி தான் அதுக்கு திறப்பு விழாக்கு நடிப்பேன் நான். கவலைப்படாத. என்னதா புது கலையரம் கட்டி ஒன்னே பள்ளி கொடுத்துரும். பள்ளி கொடுக்குறீங்களா? இதோ என்னுடைய காதலை எடுத்து சொன்னா சொல்லுங்க மாமா. ஏத்துக்கிறீங்களா செல்லக்குட்டி? சொல்லுங்க மாமா. நீ ஏத்துக்கிறலனாலும் உன் தலையெழுத்து இன்னைக்கு நான் தான். கவலைப்படாது. சொல்லுங்க. செய்யவா? நாளைக்கு வர்றேன் பாரு ஒருத்தன் பொண்ணு வேலுங்க. நாளைக்கு பிரச்சனை கிடையாது. இதோ என்னுடைய காதல் எப்படி பாத்தீங்கன்னா, அழகிய விழிகளில் 60 கல்லைகளும் எழுதிய திருமகளே, அழகிய விழிகளில் 60 கல்லைகளும் எழுதிய திருமகளே, அவதாரணி ஐ லவ் யூ, அவதாரணி ஐ லவ் யூ. இதய தாகம் இது கனியும் நேரம் இது கவிதை பாடி வருவாய். அழகிய விழிகளில் 60 கல்லைகளும் எழுதிய திருமகளே, அழகிய விழிகளில் 60 கல்லைகளும் எழுதிய திருமகளே.
தங்கச்சி பட்டு போல் மெதுவாக தொட்டுக்கொள் கட்டிக்கொள் நெஞ்சோடு ஒட்டிக்கொள் தலைவலி தரும் தழுவிட வரும் கண்ணீரை அள்ளி தெளி நீ என்னாசை செல்ல கிளி என்னாசை என்னோடும் இப்போது யாரு பிடியும் பறிக்கும் அமுதம் சுரக்கும் ஆத்தாடி சொன்னாலே வெட்கம் வரும் அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே அவதாரணி I love you ஜோதி I love you இதய தாகம் இது கனிய நேரம் இது கவிதை பாடி வருவாய் அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே அழகிய விழிகளில் 60 கலைகள் எழுதிய திருமகளே இந்த கீதத்துல எனக்கு எதிர்நட பூஜா போயிட்டியா கோபால் தங்களை பார்த்தவுடன் எதிர்நட கேள்றாடே புதி கேள்வி கோபால் பாலா தங்களை பார்த்தவுடன் எனக்கு வந்து விட்டது பாலா நக்க போறிய போட உங்களை பார்த்த உடனே எப்படி இருக்குன்னா அரகீதத்திலே ஓடி போயிருவேன் சித்திர பூவிலி பாரமா சித்திர வெளிய நீரமா பத்து விரலனுக்கு தாரமா முத்துரக விளக்கு சித்திர பூவிலி பாரமா சித்திர வெளிய நீரமா பத்து விரலனுக்கு தாரமா முத்துரக விளக்கு தாரமா உனக்காக உயிர் வாழ இந்த பிறவி எடுத்தது உயிரோடு இந்த உறவும் நிலைத்தது மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒண்ணு போடவா பூமரத்து நிழலெடுத்து போர்வையாகி மூடவா ஒய்யா ஐயா பூந்தலி பூல் சூடினே பூந்தலி பூல் சூடினே பூந்தலகி நாடினே குடிவின மனசு துடிக்குது கூட வந்த காளி தடுக்குது கடலோடு பிறந்தாளோ இந்த அலைகள் எங்கது உயிரோடு உறவாட இந்த மனம் மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒண்ணு போடவா பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவா கண்ணீர் புது நாடகம் விரைவில் அழகே வந்திடும் மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவா போயிட்டு வரமத்தா யாரும் ஓடிடாதீங்க உட்காந்து